அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமூக அறிவியல் பாடத்தில் நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும். எப்படி வாங்குறது? 100க்கு 100 வாங்கணும். நிறைய பேருடைய எய்ம் அது. அடுத்து ரொம்ப பேர் பயப்படுறான். எப்படா சமூக அறிவியல் பாடத்தில் பாஸ் பண்ணிடுவேனா, எதை படிக்கிறது அப்படிங்கிற நிறைய ஒரு பயத்தோடையே படிக்கிறோம். இன்னும் சில பேரண்ட்டுக்கு மாணவர்களோட அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்படி என் பையன் சமூக அறிவியல் பாடத்தில் பாஸ் பண்ணுவான், என் பிள்ளை 100 மதிப்பெண்கள் வாங்கணும்னு நினைக்கிறாளே, எப்படி வாங்குறது அப்படிலாம் நிறைய ஒரு தாட்ஸோடு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு விரைவில் நான் லைவ் ப்ரோக்ராம் பண்ண இருக்கிறேன். ஸோ அந்த லைவில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகளெல்லாம் நீங்கள் நினச்சலாம் கேட்கலாம். விரைவில் உங்களுக்கு எப்போ அந்த லைவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் விரைவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ விடுமுறை நாள், இந்த விடுமுறை நாளில் நல்லா படிங்க. படித்ததை எழுதி பார்த்து திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் அரசு தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்களை நீங்களும் பெறலாம். நன்றி.